ஹலோ மேக்னா, என்னாச்சு இப்போ? ஏன் அழற? நான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன் சஞ்சய். என்ன இங்க 4 ரவுடி பசங்க கடத்த ட்ரை பண்றாங்க. தயவு செஞ்சு வந்து காப்பாத்து சஞ்சய். என்ன சொல்ற? இப்ப எங்க இருக்க நீ? என்னால இப்ப வேற எதுவும் சொல்ல முடியாது சஞ்சய். தயவு செஞ்சு முதல்ல கிளம்பி இங்க வர்தா பார்க் வா ப்ளீஸ் சஞ்சய். சரி, வெயிட் பண்ணு, நான் ஒரு 10 நிமிஷத்துல வரேன். சீக்கிரமா சஞ்சய். அங்கிள் இந்தாங்க பூ வாங்கிக்கோங்க. அந்த அக்கா தான் கொடுத்தாங்க. அங்க நிக்கிறாங்க பாருங்க, அந்த அக்கா தான் கொடுத்தாங்க. மேக்னா, சஞ்சய் என்ன காப்பாத்து. 4 பேர் சேர்ந்து என்ன கடத்த பாக்குறாங்க. பரவாயில்லையே, எனக்கு ஒண்ணுனா கூட பதறி அடிச்சு ஓடி வர. என்ன விளையாடுறியா? அறிவில்ல உனக்கு? இப்படி சொல்லவும் தானே உடனே நீ ஓடி வந்த. இதுவே உன்னை மீட் பண்ணணும், தனியா பேசணும்னு சொல்லியிருந்தா நீ வந்திருப்பியா? அதுக்குன்னு இப்படிதான் டென்ஷன் பண்ணுவியா? ஏய், உன் விளையாட்டுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சஞ்சய், என்ன வேணும் உனக்கு? இவ்ளோ தூரம் வந்துட்டு நான் எதுக்கு வர சொன்னேன்னு கேட்காமலே போற? சரி, எதுக்கு வர சொன்ன? வித்யா வர கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. சஞ்சய், I love you. மேக்னா, என்ன பண்ற நீ? நான் உன்னை லவ் பண்றேன் சஞ்சய். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நில்லு. ஏன் விருப்பம் இல்ல? எனக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். ஏன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சஞ்சய், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் வாங்கிக்கோ. வைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணாத மேக்னா. நீ ப்ரப்போஸ் பண்றதுக்கு தான் வர சொன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். சஞ்சய், என்ன உனக்கு பிடிக்கலையா? ஹேய், நீ நல்ல பொண்ணு, என் ஃப்ரெண்டுங்கிற வரைக்கும் எல்லாம் ஓகே. அதை தாண்டி நான் வர விரும்பல. இந்த மாதிரி தப்பா யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கு ஏத்த பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அதான் உன் லைஃபுக்கு நல்லது. ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க, நான் கிளம்புறேன். அப்ப நீ என்ன ஏத்துக்க மாட்டல? ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? தள்ளு. சஞ்சய், சஞ்சய்!
காதல ஏத்துக்கலன்னா இந்த இடத்துலயே நான் விஷத்தை குடிச்சு சூசைட் பண்ணிப்பேன். மேக்னா, பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. முதல்ல வீட்டுக்கு போற வழியை பாரு. நான் போய் சொல்றேன்னு நினைச்சியா? நீ என்னை ஏத்துக்கலனா நான் கண்டிப்பா இந்த விஷத்தை குடிப்பேன் சஞ்சய். ஏமா இது பண்ற? ஐயோ, யாரும் கிட்ட வராதீங்க. வந்தீங்கன்னா உடனே நான் இதை குடிச்சிருவேன். விடுங்க, அவ சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்கா. இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவெல்லாம் விஷம் குடிக்கிற ஆளே கிடையாது. மேக்னா, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ஜோக்கர் மாதிரி பண்றதை நிறுத்திட்டு முதல்ல வீட்டுக்கு போ. உன்னை நான் லவ் பண்றேன்னு சொல்றேன். என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? என் காதல நிரூபிக்க எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. I love you, சச்சன். I love you. I love you. சஞ்சய், இப்பவாவது என் காதல புரிஞ்சுக்குவியா? உனக்காக நான் உசுர விடவும் தயாராக வந்திருக்கேன். நொர தப்புதே. மேக்னா, தம்பி, இங்க பா. பக்கத்துல ஹாஸ்பிடல். சீக்கிரம் தம்பி போ. என்னாச்சு தெரியல. மேக்னா, கண்ணை திறந்து பாரு. சீக்கிரம் போப்பா. கண்ணை தர. மேக்னா. சீக்கிரம் பா. சீக்கிரம் ஹாஸ்பிடல் போய் போ. பாத்து. எல்லாத்தையும் நம்பிட்டியா சஞ்சய்? இந்த வாணிய வீட்டை விட்டு துரத்துறதுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. நேத்தே அவ கதை முடிஞ்சிரும்னு நினைச்சான். வாடி. என்னாச்சு திலகா? ஏன் வாணி இப்படி இழுத்துட்டு வர? இவ வாணி இல்ல, இவதான் உண்மையான வித்யா. ஊர்ல இருந்து வந்துட்டு போனாலே இவளோட அத்தை, அவளே இவதான் உண்மையான வித்யான்னு சொல்லிட்டு போயிட்டா. உன் எதிரி வித்யாவை பார்த்தா அவளுக்கு பெரிய தண்டனை கொடுப்பேன்னு சொன்னல, இப்ப அவன் கண்ணு முன்னாடியே நிக்கிறா. இப்ப என்ன தண்டனை கொடுக்க போற சொல்லு வேதா?
எனவே தானே இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிருக்க? நீ சிரிக்கிற? சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்ற திலகா? இவன் உன் எதிரி வித்யாவேதா? சும்மா சொல்லக்கூடாது. அந்த நீலாவதி கொடுத்த பணத்துக்கு அதிகமாவே நடிச்சிட்டு போயிருக்கா. என்ன சொல்ற? ஆமா திலகா, உன்னையவே இவதான் வித்யான்னு ஸ்ட்ராங்கா நம்ப வச்சிருக்கானா? அது எவ்வளவு பெரிய நடிப்பு. அவ நடிச்ச மாதிரி தெரியல, உண்மையை சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரியும் திலகா. உனக்கு எதுக்கு இந்த சிஐடி வேலை? உன்னோட வேலைய மட்டும் பாரு, சரியா? இனி அவ இந்த வீட்ல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவ திரும்பி வரும்போது கதையே மாறி இருக்கும். அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மாப்ள, யாராவது இருக்கீங்களா? ஐயோ மாப்ள, வாங்க. ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? ஐயோ ஆண்டி, மேக்னா, மேக்னா, அண்ணா. ஐயோ. அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் எழுதிட்டு இருக்கீங்க? மாப்ள, மேக்னா. முதல்ல உங்களை உட்கார வைக்கலாம். கூட்டிட்டு வா. வாங்க, வந்து உட்காருங்க. அத்தை, ப்ளீஸ் வராதீங்க வந்து அத்தை. உட்காருங்க. ஆண்டி, வாங்க அத்தை. வாங்க. ஐயோ வாங்க. மேக்னா. மாப்ள, உட்காருங்க ஆண்டி. உட்காருங்க. மேக்னா. உட்காருங்க. என்னாச்சு அழாதீங்க அத்தை? ஆண்டி. என்னாச்சு? அழாம சொல்லுங்க. ஐயோ, என்னன்னே தெரியல. சார், என்னாச்சு சொல்லாம சார்? அழுதுட்டு இருக்காங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. என்னாச்சு? சீக்கிரம். சொல்லுங்க ஆண்டி. என் பொண்ணு மேக்னா. சொல்லுங்க அத்தை. சார் இந்தாங்க. என்னால முடியல மாப்ள. அண்ணா தண்ணி இந்தாங்க, குடுங்க. தண்ணி கொடுங்க. இந்தாங்க ஆண்டி. குடிங்க அத்தை. வேணாம். அத்தை ஆண்டி, அத்தை மேக்னாக்கு என்னாச்சு? மேக்னா. முதல்ல அழுகை நிப்பாட்டிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அத்தை. போச்சு, எல்லாம் போச்சு மாப்ள, எல்லாம் போச்சு. இந்த வீட்ல நான் ஒரு பொண்ணை கொடுத்ததுக்கு இன்னொரு பொண்ணை சாவ கொடுக்க போறேனே. இதுக்காகவா நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன்? ஆண்டி, என்னாச்சு? எதுக்கு இப்படி அலறீங்க? மேகனா எங்க? அத்தை சொல்லுங்க அத்தை. மாப்ள, மேக்னா விஷம் குடிச்சிட்டா மாப்ள. மேக்னா, ஒன்றாகாது, கவலைப்படாத. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். அவைய விஷம் குடிக்கணும். எல்லாம் உங்க தம்பி அழுதான் மாப்ள. என் பொண்ணு பழைப்பாள மாட்டாளான்னு தெரியலையே. அவ வாயில நுர தள்ளிடுச்சுன்னு சொன்னாங்களே. ஆண்டி, என்ன சொல்றீங்க? அண்ணா என்ன பண்ணா? அவ சஞ்சய லவ் பண்ணிருக்கா. இன்னைக்கு அவன் கிட்ட லவ் சொல்ல போறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. நான் கூட வேணான்னு தான் தடுத்தேன். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல மானசா. அவசரப்பட்டு அவ விஷத்தை குடிச்சிட்டாளே. மேக்னா, மேக்னா.
மேகனா ஒன்றும் ஆகாது அத்தை, ஒன்றும் ஆகாது. வாங்க எனக்கு வாங்க பயமா ஹாஸ்பிட்டல் போலாம். இருக்கு. வாங்க அண்ணா அண்ணா அம்மாக்கு கால் பண்ணுனா. ஐயோ மேக்னா அம்மா மீட்டிங்ல இருப்பாங்க. சிச்சுவேஷன் பார்த்துட்டு நம்ம கால் பண்ணிக்கலாம். வா. ஓகேண்ணா. கசமா டானி கூட குடிக்க மாட்டாளே, விஷத்தை குடிச்சிட்டாளேப்பா. ஐயோ மேக்னா ஆகாது. வாங்க அத்தை, வாங்க அத்தை. வாங்க போலாம். வாங்க போலாம். என்னாச்சு? பாய்சன் சாப்பிட்டா டாக்டர். டாக்டர் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளை எப்படியாவது காப்பாத்திருங்க. பாய்சன் சாப்பிட்டு எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் டாக்டர். நீங்க யாரு? நான் ஒரு ஃப்ரெண்டு. சரி, உடனே அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஹலோ விஜய். சஞ்சய் எங்கடா இருக்க? மேக்னா பாய்சன் சாப்பிட்டாடா. மலர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். மலர் ஹாஸ்பிட்டலா? சரி 10 நிமிஷத்துல வந்துடுறோம். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஓகே. மேடம் மேடம் நீங்க சொன்னீங்கன்னு தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன். எதுவும் பிரச்சனை ஆயிராதுல்ல? ஒரு பிரச்சனையும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீங்க வெளியில போய் உங்க டிராமாவை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது. ம் ம். ஓகே மேடம். டாக்டர், மேக்னா எப்படி இருக்கா? அவங்க சாப்பிட்டது ரொம்ப டேஞ்சரான பாய்சன். ஷீ இஸ் இன் வெரி கிரிட்டிக்கல் பொசிஷன். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம். திலகா, திலகா, ஸ்னேகா எங்க போயிட்ட? திலகா, மனசா, வீட்ல யாரும் இல்லையா? மேடம் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஸ்னேகா மேடமோட அம்மா ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. யாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க மேடம். மேக்னா மேடம் பேரு சொல்லி தான் அழுதுட்டு இருந்தாங்க. விஜய் சாரும் மானசா மேடம் தான் அவங்கள அழைச்சிட்டு போனாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல மேடம். சரி, நீங்க போங்க. ஓகே மேடம். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ச்சே. The number you have dialed is currently busy. Please try again later.